Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 918 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம டாக் ஸ்டோம் விசஸ் அசுரா டோஜி ரெண்டு பேத்துக்கும் கத்தி சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாம். அந்த அசுரா டோஜிங்கிறவன் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த சண்டை எல்லாரும் ஆர்வமா அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சண்டையில யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் கத்தி வச்சு மாத்தி மாத்தி டில்லு டில்லு டில்லுன்னு அடிச்சுக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது. டாக் ஸ்டோம் 4 போடு போட்டா அந்த அசுரா டோஜி 4 போடு போடுவான். பட் ரெண்டு பேர்த்தோட பாடியிலையும் வெட்டு விழாது. ரெண்டு பேரும் தடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆனா ரெண்டு பேரும் என்ன லெவல்ல பவர்ல இருக்காங்க மட்டும் நல்லா தெரியும். இதுல மேட்டர் என்னன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டைய உடைச்சானுங்கன்னா பரவாயில்ல. இவனுக்கு சண்டை போறங்கிற பேர்ல சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கவனுங்க எல்லாம் பறந்துகிட்டு இருப்பானுங்க. அடிப்படாது. ஆனா அந்த அளவுக்கு வேகம் வெறி சும்மா சொல்லக்கூடாது. டாக் ஸ்டோமுக்கு ஒத்த கால் இல்ல. ஆனாலுமே மனுஷன் பாத்தீங்கன்னா மாசா சண்டை போடுவாரு. சில பல அடிகள் நம்மளுக்கு மேல விழ வரும். ஒக்கிக்கும் அங்க இருக்கல்ல அவ அசால்ட்டா அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுருவான். ஏர் அட்டாக் தான். எப்படி இவங்க சண்டைய பார்த்துட்டு எல்லா வாய பொழந்துருவாங்க. கொக்கா மக்கா என்ன லெவல்ல பவர்னு. அப்ப டாக் ஸ்டோம் டைரக்டாவே அசுரா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அவங்க கிட்ட பவர் இருக்குது, சண்டை போற திறமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க கூட நின்னு சண்டை போட்டா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை பழையபடி காப்பாத்திடலாம். ஆனா நீ ஏன் அதை பேஸ் பண்ற? எங்களுக்காண்டி சண்டை போடு. ஏன்னா ஓடன் இந்த குறி மக்களை எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட விசுவாசி தாண்டா நீயும். அப்ப அவரோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் நீ நிறைவேற்ற மாட்டியா? சொல்லுடா சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட நோண்டி நோண்டி கேட்பான். உடனே அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அந்த ஓடன் இருக்கும்போது எல்லாருமே சாலியா சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க. அவரு செத்தாரு, அதோட எல்லாம் முடிஞ்சு. அதே தான் அந்த அசுரா டோஜியும் சொல்லுவான். என்னன்னா அவர் செத்துட்டாரு. அப்படி ஆனதுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரியே நரகமா போச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன வெங்காயத்துக்கு இப்ப வந்தாங்க? அன்னைக்கே வந்திருக்கணும்ல. அன்னைக்கு அவரை காப்பாத்தாம இன்னைக்கு வந்து என்ன கிண்ட போறீங்கன்னு கேட்பான். ஆக்சுவலா யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்து போச்சு. இப்ப இவங்க என்னன்னா ஓடனோட கனவை நிறைவேற்றணும். அதுக்காக தான் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராட போறாங்க. அதுல விசுவாசியான உன்னோட பங்கும் இருக்கணும்ல. நான் ஏன் நீ எதுவும் பண்ணாம இப்படி இருக்கியேன்னு சொல்லி வண்டையா கேள்வி கேட்பான். அவன் என்ன சொல்லுவானா, நீ உன் இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசாத, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவான். ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விடுறதாவே இல்ல. இப்படியே இவங்க சண்டை போட்டாங்கன்னா கூடிய சீக்கிரத்துல 2 நாய் வெட்டிட்டு செத்துருவாங்கன்னு இடையில நம்ம கிண்ணு பூந்து தடுத்துருவான். உடனே அந்த அசுரா போங்கடா நீங்களும் அப்படின்ட்டு அவன் பாட்டே கிளம்பிடுவான். ஒக்கிக்கு வந்து பேசி பாப்பா, நாங்க உங்க மேலதான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆடா நீங்களே இப்படி ஏமாத்துவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல கோபால், எதிர்பார்க்கல. ஐ மீன் அசுரா டோஜி சென்டிமெண்டா தாக்குறாளாமா. அவன் கட்டுப்பாயி காட்டு கத்துவான். ஓடன் இறந்து 20 வருஷம் ஆகுது. 2 டெக்கேடா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த டைம்ல எல்லாம் ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. திடீர்னு எல்லாம் கிளப்பிக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு சொன்னா கடுப்பாகுமா இல்லையா? அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இவன் ஒரு திருடன். இவங்க எல்லாத்துக்கூடயுமே ஆல்ரெடி பழகி இருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப எதையுமே திருடாம போறானாமா. இல்லைன்னா வலிச்சு வாயில அள்ளி போட்டு போய்கினே இருப்பேன் அப்படின்ட்டு வாங்குன்னு வாங்குவான். மேட்டர் என்னன்னா இந்த அசுரா டோஜிக்கு வந்து ஓடன் மேல மட்டும்தான் மரியாதை இருக்குது. இப்ப அந்த ஆளு வந்தான்னா அப்படியே மண்டி போட்டுருவான். மரியாதை கொடுப்பான், விசுவாசமா இருப்பான். ஆனா அவரோட கிளானு, அவரோட ஃபேமிலி, இது அவரு நாடு, அவரோட கனவு, அவரோட லட்சியம்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியாது. இந்த கொசுகி கிளானு அந்த கிளானு அதை பத்தி எல்லாம் இவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஓடன் கூட இருக்கும்போது இவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண நான் தயாரா இருக்கேங்கிற மாதிரி தான் அவன் கூடவே இருந்திருப்பான். பயங்கரமான விசுவாசி. ஆனா அவன் பையன் அவன் இவன் மத்தவங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்னு மொமனசுகேவை பார்த்து நக்கலா சொல்லுவானா. இப்படி அவன் பேசுறதை கேட்டுட்டு கிண்ணு கடுப்பாயிருவான். ஆக்சுவலா இவன் எப்படியோ அதுக்கு முன்னாடி கிண்ணும் அப்படிதான் இருந்தானாமா. ஆனா அவன் என்னைக்குமே அவனோட கடமையை செய்ய தவறுனதே இல்லை. அதனால இந்த லூசுத்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா நீ வந்து ஜாயின் பண்ற, நீ எங்க கூட சேர்ற வரைக்கும் நான் உன்னைய விடவே மாட்டேன். அவன் அப்போ விடுற மாதிரி இல்ல. ஏண்டா கொசுகி கிளான்ல இருந்து ஆளுங்க 20 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா எல்லாம் வாங்க சார், வந்து உட்காருங்க சார், வாழையெல்லாம் போடுற சார், அதுல பாயசம் ஊத்துற சார், உட்கார்ந்து நக்குங்க சார்னு உங்களுக்கு வந்து வாலாட்டிட்டு இருப்பாங்களா? போடா விளக்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். போறப்பவும் ஆய மூட மாட்டேங்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டியை கட்டிட்டு போயிட்டானுங்க. எல்லாமே அழிஞ்சு போய் லேண்ட் ஆஃப் ஆனோவே ஒண்ணுத்துக்கு ஆகாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப மட்டும் வந்து அப்படி என்னத்தை கழட்ட போறீங்க? நீங்க ஏதாச்சும் முக்கிய ட்ரை பண்ணா மட்டும் எல்லாமே திரும்பி வந்துருமா? போங்கடா விளக்கெண்ணெய் இல்லான்ட்டு போயிருவான். அப்புறம் டாக் ஸ்டோமுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போங்கும் போது ரைசோ புசுக்குன்னு வந்து லூஃபி எங்க இருக்கா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதான் அந்த உடானுங்கிற லேபர் கேம்ப்ல இருக்கானே. அண்ட் ஆல்சோ அங்க ஜெயிலும் இருக்குது. சரி ரைட்டு, அங்க இருந்து அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருங்கன்னு அதை நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு கவலை இல்லன்ட்டு ரைசோ லூஃபியை காப்பாத்த கிளம்பிட்டான். அவன் நிஞ்சா தானே, எப்படியா அங்கன்னு ஜம்ப் போட்டு உள்ள போய் சேர்ந்துருவான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஒட்டமாவோட வீட்டை காட்டுறாங்க. அடிபட்ட அவளை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சோ படுக போட்டு ஒரு 3-4 டாக்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வழியா அவளை சரி பண்ணிட்டாங்க. அவளோட உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நல்ல வேலை போகிற வழியில இருந்ததுனால
அதனால தான் அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாங்க. அவ எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவா. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி அவட்ட விசாரிப்பாங்க. கடைசி அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது பயங்கரமா பயந்ததுதான். அதுவும் கைடோ கர்ண கொடூரமா வந்து அட்டாக் பண்ணானே, அவனை தூரமா நின்னு பார்த்தாலே கை காலெல்லாம் உதறும். இதுல டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த டைமுக்கு போது இவ கூட இருந்தது ஸ்பீடு. அவ இவளை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த கைடோவையே எதிர்த்து சண்டை போடுறக்காண்டி நின்னா. கடைசியில இவளை காப்பாத்திட்டு அவ பயங்கரமா அடிபட்டுட்டா. இந்த மேட்டர் சொன்ன உடனே அங்க இருக்கவங்க யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா ஸ்பீடு எல்லாத்துக்குமே எதிரி. இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான தான் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் பதறி போய் லூஃபிக்கும் ஸ்பீடுக்கும் என்னாச்சுன்னு கேப்பா. ஸ்பீடோட நிலைமை என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா லூஃபியோட நிலைமை என்னாச்சுன்னு தான் லைவா பார்த்தாயிலே. அவனை சங்கிலியால கெட்டி ரோட்ல தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப அவன் கைடோ கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை போட்டு வச்சு செஞ்சிட்டான். என்ன அடி ஊரை சுத்தி சுத்தி அடிச்சிருக்கான்னா பாரு அப்படின்னு மேட்ரை கேள்விப்பட்ட உடனே அவ பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவா. ஐயோ அண்ணனை போட்டு பொழந்துட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா அவன் உடால தான் இருப்பான். நான் எப்படியாச்சும் அவரை காப்பாத்தியே தீர்வேன்னு எந்திரிப்பா. பொட்டனிலே 4 போட்டு போட்டு உட்கார வைப்பாங்க. அங்க அவ்வளவு பெரிய ஆளுகளே உள்ள போய் ஒண்ணு கிண்ட முடியல. தம் கூண்டு இருந்துகிட்டு இவ குடு குடுன்னு உள்ள போய் அவனை கையை பிடிச்சி இழுத்து வெளியில கூப்பிட்டு வந்துருவாளா. பேசாம வாய மூடிட்டு ரெஸ்ட் எடு. அவன் எங்க கேப்டன், எங்களுக்கு என்ன கிண்டணும்னு தெரியும்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆயிருவா. இந்த இப்ப காட்டுறாங்களே இதுதான் லேண்ட் ஆஃப் ஆனோ. கீழே தனியா அந்த ஒனிடா கும்பமடைய ஸ்கெல் ஒன்னு இருக்குது. இங்கதான் கைடோ இருக்கான். லேண்ட் ஆஃப் ஆனோ பாருங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கானுங்க. நடுவுல இருக்கிறதான் ஃப்ளவர் கேபிட்டல். அப்புறம் அந்த பக்கமா ஸ்னோ எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. அங்கதான் இதுக்கு முன்னாடி கைடோ இருந்திருக்கான். நல்லா சிலி சிலி குளு குளுன்னு இருக்கணும்னு. அப்புறம் இந்த பக்கம் ஃபேக்டரிஸ், காடு, அப்புறம் அந்த வேஸ்ட்லேண்டு அப்படின்ட்டு சுத்தி இருக்குது. அதுல ஒரு இடம் தான் அந்த உடான சேர்ந்த லேபர் கேம்ப். அந்த இடத்துல இந்த கைதிகள் அப்படிங்கிறாங்களே அவங்க எல்லாத்தையுமே கொல்லாம காலம் பூரா அடிமைகளா அங்க வேலை வாங்குவானுங்க. அங்கதான் அந்த கைடோ வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்றான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இது வரைக்கும் அந்த கேம்ப்ல இருந்து எவனுமே எஸ்கேப் ஆனது இல்ல. நம்ம பயிலுங்க பண்ணுவானு இல்ல அவ்வளவு பெரிய இம்பல் டவுன்லயே இம்பாக்ட் கொடுத்துட்டு வந்துட்டானுங்க. இதெல்லாம் ஏமாத்திரம். ரைசோ ஒரு வழியா உள்ள போயிட்டான். யாருக்கும் தெரியாம சிவரோட சிவரா சிவரு மாதிரியே போயிட்டு இருக்கான். நிஞ்சா இல்ல சில பல வித்தைகளை கையில வச்சிருக்க தானே செய்வான். அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. பையன் பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். நம்ம நினைப்போம் அவன் கைடோவை காலி பண்ண எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. அதான் இல்ல அவனையும் அங்க பெண்டு கலரை வேலை பார்க்க விட்டானுங்க. அதெல்லாம் கூட மன்னிச்சுக்குவேன். ஆனா அவனுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாவுருண்டை போடுவானுங்க பாருங்க. அதுதான் கொடுமை. லாரி லாரியா தின்ன பையன் நம்ம பையன். அவனுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம். என்ன மேட்டுனா 5 கல்லு கொண்டு வந்தா அவங்களுக்கு ஒரு உருண்டை. நம்ம பையன் 5 தான் கொண்டு வந்திருப்பான். அதனால இவ்வளவுதான். சரி ரைட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு வாயில போட போனா அந்த டைம் யூஸ்டஸ் கிட்டு வலிய விடுன்னு கல்ல தூக்கிட்டு எரும மாடு கணக்கா கிராஸ் பண்ணி ஓடுவான். அதுல நம்ம பையன் சாப்பிட வச்சிருந்த உருண்டையை தட்டி விட்டு மிதிச்சு விட்டு போனதுனால இருந்த ஒரு உருண்டையும் வீணா போச்சு. அவன் மரணத்தனமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவ லூஃபி அவன் வயிறு யானை மாதிரி. அவனுக்கு போய் எறும்புக்கு கொடுக்குற சாப்பாடு கொடுத்தா எப்படி பத்தும். வயிறு வேற கட்டமுட்டான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. கடுப்பாயிட்டே கைடோ மாமா பையல உன்ன ஒரு நாள் இந்த மாவுருண்டை மாதிரி வச்சு நசுக்குன்னு நசுக்கி பிதுக்கிறண்டான்னு வெறியோட நம்ம பையன் கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.